தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலுமே இந்த தனுசராசிக்காரர்களுக்கு தான் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். என்ன டேர்னிங் பாயிண்ட்? என்ன டேர்னிங் பாயிண்ட்? 4ஆம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அடடா, இந்த 4ஆம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை கம்பெனியில யாரெல்லாம் நீங்க வேண்டாம்னு நினைச்சாங்களோ அவங்க நீங்க வேணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய புகழ் பரவும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, சில சில கேரக்டர்லாம் இருக்காங்க, நம்மளை ஓட விட்டுட்டே இருப்பாங்க. காலையில் என்ன அப்படி வரும்போது 7 மணிக்கு அப்படிக்கா நீங்கள் பாரிஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே சுற்றிட்டு வந்துட்டு 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு 10:30 மணிக்கு போதும்டா, மனுஷனுக்கு வேலை கொடுக்க சொன்னால் அனுமனுக்கு கொடுக்குற வேலை மாதிரி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இந்த நாளுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது சுகஸ்தானாதிபதி, அப்பா நானும் இப்போ உட்காந்து பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, எனக்கு கீழே 4 பேரை கொடுத்துருக்காங்க, நான் அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிறேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். 4 நாளுக்குடைய உச்சம் பெறுகிறான். அடுத்ததாக குரு பகவான் தருகின்ற பலன் என்ன? ராசிநாதன் அவன் என்பதால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அது மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு இப்பயே சொல்கிறேன், கடைசியாக இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லுவேன், இப்போ ஃபஸ்ட்டே எச்சரிக்கையாக சொல்லிடுறேன். அப்போ இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு சரியாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ராசிநாதன். இந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்தவங்களுக்கு, மஞ்சகாமால வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார், லிவரே சுருங்கி போச்சு சார், கவலைப்படாதீங்க, குரு பகவானுடைய அருளாலே சரியாயிடுவீங்க.